குரு கடாட்சம் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. என்ன விஷயம் அப்படின்னா, இந்த டாபிக் உங்களில் பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். பயம் எப்படி ஏற்படுது, என்னால் பயத்திலேருந்து வெளியே வரவே முடியல. பட் இது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணாலும் எனக்கு பயம், இல்லை யாரையாச்சும் ஒரு தெரியாதவங்க கிட்ட போய் பேசணுன்னாலும் பயம். எங்கேருந்து இந்த பயம் ஏற்படுது, இந்த பயத்துக்கான காரணம் என்ன அப்படின்றது கூட நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கீங்க. இந்த பயத்திலேருந்து நீங்கள் வெளியே வரத்துக்கு நீங்கள் இது வரைக்கும் செஞ்ச செயல் என்னவா இருக்கும் அப்படின்னா, நான் சொல்லட்டுமா, மோட்டிவேஷனா யாராச்சும் பேசினா அவங்கள எதிர்பார்ப்பீங்க. ஆனா பட் அது ரியாலிட்டி இல்லை. எத்தனை நாளைக்கு உங்க கூட உட்காந்துட்டு இருக்கவங்க உங்களுக்கு மோட்டிவேஷனே கொடுத்துட்டு இருக்க முடியும்? மோட்டிவேஷன் அப்படின்றது அந்த நேரத்துக்கு எரியக்கூடிய ஒரு ஃபியூல், அவ்வளவுதான். நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும். ஒரு மோட்டிவேஷனா நீங்க யாருன்னா பேசினாங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ இல்லை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் எனக்கு அப்படியே சக்தி வந்துருச்சு, என்னுடைய செயலை நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க போனீங்க அப்படின்னா ஒரே ஒரு நைட்டு தூங்கி எழுந்துச்சிங்கன்னா நீங்க முடிஞ்சீங்க. மறுபடியும் உங்களால மோட்டிவேஷனா அந்த செயலை செய்ய முடியாது. ஏன்னா மனம் நல்லா உங்களை ஏமாத்தி வச்சிருக்கு. இதுதான் நிஜம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த பார்க்குற அளவுக்காச்சும் உங்களுக்கு பொறுமை இருக்கா என்னன்றது தெரியல. பொறுமையை இழந்தவன் இங்க ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய உங்களுடைய பயம் கம்ப்ளீட்டா போகிறதுக்கு உண்டான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கடைசி வரைக்கும் மோட்டிவேஷன் வீடியோவே பார்த்துட்டு மோட்டிவேஷன் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே மோட்டிவேஷன் அப்படியே உங்களை முறுக்கேற்றிக்கிட்டு மறுபடியும் போய் பொத்தனு விழ வேண்டியதுதான். மனசோட சக்தி அதை வச்சு நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் இந்த பிரச்சனை. அந்த நேரத்துக்கு மோட்டிவேட் ஆகுறீங்க, அந்த நேரத்துக்கு உங்களுக்குள்ளார ஒரு கூஸ் பம்ப்ஸ் அப்படின்றது ஏற்படுது. ஆனா அது எல்லா நேரத்தும் இருக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க ஆராய்ஞ்சு பார்த்துருக்கீங்களா? அப்ப எப்படி இருக்கிற பிரபலங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு உச்சகட்ட நடிகர்களா இருக்கட்டும், இல்ல சித்தர்களா இருக்கட்டும், யோகிகளா இருக்கட்டும், இல்ல குருமார்களா இருக்கட்டும், எப்படி அவங்க தைரியமா ஒரு விஷயத்தை அப்ரோச் பண்றாங்க, எங்க இருந்து அவங்களுக்கு தைரியம் வருது அப்படின்றதாச்சும் ஒரு நாளாச்சும் அப்ரோச் பண்ணி நீங்க பார்த்திருக்கீங்களா? முழுக்க 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 மனதினுடைய சக்தியை பயன்படுத்தி இங்க எந்த குருமார்களும் செயல்படுவதில்லை. ஏன்னா மனசு அப்படின்றது கம்ப்ளீட்டா ஒரு ஏறு வரிசை இறங்க வரிசை மாதிரி தான். இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அப்படியே தைரியமா கொஞ்ச நேரம் இருக்கும், அப்புறம் பார்த்தா பொத்துன்னு விழுந்துரும். இதுதான் மனசோட வேலை. ஒரு விஷயத்தை கட்டும், உடனே உடஞ்சு கீழே விழும். நீங்க பாருங்க, இப்ப நீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா அந்த நேரத்துக்கு தைரியமா இருப்பீங்க, போய் செய்வீங்க. உடனே ஒரு கிடுகிடுன்னு உங்களுக்குள்ளார ஒரு பயம் ஏற்பட்டுரும். உங்களால அடுத்த செயலை நோக்கி போகவே முடியாது. அப்ப இதுக்கு எளிமையான வழிதான் என்னன்னா ஒன்றும் கிடையாது. மனசை தன்வசப்படுத்தணும், அதாவது பூஜ்ய நிலைக்கு கொண்டு வரணும். இந்த ஒரு விஷயம் தெரியாததுனால தான் நிறைய பேர் என்னன்னா பெரிய பெரிய ஸ்ட்ரகிளில் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் இழந்ததை நினச்சிக்கிட்டு அடுத்து உங்களுடைய ஸ்டெப்பை எடுத்து வைக்கவே முடியாமல் கர்மா முழுசாக அவங்கள இழுத்து பிடிச்சி வச்சுட்டு இருக்கிறது இந்த ஒரே ஒரு காரணம் தான். நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தட்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பய உணர்வு பூஜ்ஜியத்தில் போயிடும். இதுதான் நிஜம். ஏன்னா வீடியோ பார்க்குறவங்க ஒரு யோக பயிற்சி பண்ணுறது இல்லை, உடலை ஒழுங்காக பார்த்துக்கிறது இல்லை, மனசு சரியான திசையில் போகிறது இல்லை. சரி, இதெல்லாம் விடுங்க. ஆன்மாவை சரியான திசையில் நம்ம கொண்டு போகிறோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. இதுதான் பிரச்சனையே. இந்த ஒரு விஷயம் தெரியாமல் நீங்கள் என்னவா இருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கே தெரியாமல் இருக்கிறதுனால தாங்க இவ்வளோ பிரச்சனை. எல்லா சித்தர்களும் மகான்களும் யோகிகளும் சொல்கிற ஒரு விஷயம் தான், ஒரு பொறுமை வேணும். ஒரு விஷயத்தை ஒருத்தங்க எதிரில் உட்காந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை கேட்குற அளவுக்கு பொறுமை இருக்கணும். அந்த பொறுமை தான் உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தி கொண்டு போகும். இல்லைன்னா முழுக்க 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 கர்மாவிலேயே மாட்டிக்கிட்டு கர்மாவிலேயே மனசு பின்னாடியே போய் சிக்கி இங்கேயே சின்ன பண்ணமா இங்கேயே கடக்க வேண்டியதுதான். இதுதான் நடக்குது எல்லாரோட லைஃப்ல. பட் இது எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னா சிம்பிளா புரிஞ்சுக்குங்க. மனசுன்றது ஒரு தீக்குச்சி மாதிரி, ஆன்மாவும் பிரபஞ்ச சக்தி அப்படின்றது ஒரு பெரும் நெருப்பு மாதிரி வச்சுக்கோங்களேன், பெரிய ஃபியூல். அந்த ஃபியூலா உங்களுடைய மனசை நீங்க மாத்திக்கிட்டு போகணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய உடலை சரியான திசையில் இயக்கத்திற்கு நீங்க கொண்டு வர வேண்டும். இதுதான் எல்லா சித்தர்களும் மகான்களும் யோகிகளும் இன்றளவும் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் அவ்வளவு எனர்ஜியா இருக்கிறதுக்கான உண்மையான ரீசன். நான் மொத்த உண்மையே சொல்லிடுறேன் போங்க. உடல் எப்படி இயங்குது அப்படின்னா 72,000 நாடி நரம்புகள் இருக்கு நம்ம உடலுக்குள்ளார. இந்த 72,000 நாடி நரம்புகளும் சரியான திசையில் பிளட் சர்க்குலேஷன் அப்படின்றது கரெக்டா நடக்கணும். ஏன்னா எல்லாமே உடல்ல ஒரு ஒயர் மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதுலதான் மொத்தமா பிராணசக்தி அப்படின்றது ஊடுருவி இந்த உடலை கம்ப்ளீட்டா இயக்கிக்கிட்டு இருக்கு. இந்த பிராணசக்தி எங்கெங்கெல்லாம் தடைப்பட்டு இருக்குதோ அதனால தான் உங்களுக்கு இந்த தைரியம் அப்படின்ற உணர்வே வரமாட்டேங்குது. அதுக்கு தடை ஏற்படும் போது உங்களுக்கு பய உணர்வு வந்துடுது. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பயம் வந்துருச்சுன்னா கை கால்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிடும். ஏதாச்சும் போய் பேசணும் அப்படின்னா வாய் உளர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இஷ்யூவெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் இதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா உடலில் பிராணசக்தி குறைவாக இருக்கிறது. மனம் லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்குது, ஒரு ஹையர் ஃப்ரீக்வன்சிக்கு போகலைன்னு அர்த்தம். இப்படி ஓவர் கம் பண்ணி வரது அப்படின்றத நான் தெளிவாக அந்த காணொலியில் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காலையில் தூங்கி எழுந்த உடனே 1 லிட்டர் தண்ணியை குடிக்கணும்.
ஆப்ஷனே வைக்கக்கூடாது. ஐயோ 1 லிட்டர் எனக்கு திகட்டும், என்னால் குடிக்க முடியாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம். முதல் நாள் தான் அப்படி இருக்கும். ஆனால் பட் நீங்கள் அந்த செயலை தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பழகிடும். அப்படி நீங்கள் உடலை டெய்லி 1 லிட்டர் தண்ணியை காலையிலேயே வைக்கும்பொழுது உங்களுக்கு உடலுக்குள்ளார இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் முதல்ல வெளியேற ஆரம்பிக்கும். அப்படி தேவையில்லாத கழிவுகள் வெளியேறும்பொழுது உடலுக்குள்ளார பிராணசக்தி சரியான திசையில் அப்படியே ஊடுருவி செயல்படும் போது நீங்கள் அதீதமான செயல்களில் உங்களுடைய உடல் அப்படின்றது ஒரு ஆக்டிவ் ஆகும். இந்த உடலை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், மனசை ஒருநிலைப்படுத்த தெரிஞ்சுக்கணும். இங்கே எத்தனை பேர் யோகம் பண்ணுறீங்க, தியானம் பண்ணுறீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துக்கும் ஒரு பெரிய ஒரு புகழினுடைய உச்சத்துக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா மனசை பூஜ்ஜியமாக்கினவங்க தான். பூஜ்ஜியமாக்காமல் எப்போவுமே வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளே நினச்சிக்கிட்டு, இல்லை அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நினச்சிக்கிட்டு, இப்படி மற்ற செயல்களில் நீங்கள் உங்களுடைய மனம் பின்னாடி நீங்கள் போய் அதில் திரும்ப ஈடுபடுத்திக்கிங்கன்னா உங்களால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி வரவே முடியாதுங்க. மனசையும் நீங்கள் ரெடி பண்ண மாட்டீங்க, உடலையும் விட்டுடுறீங்க. அப்புறம் எங்கேருந்து நீங்கள் ஆன்மாவை பிடிச்சி மோட்ச முக்தி இந்த மாதிரி உடல் கடந்து போகிற ரகசியமாக இருக்கட்டும், சித்துக்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி உங்களுக்கு கை கூடும்? ஸோ முதலில் மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை அகற்ற வேண்டும். ஸோ அதுக்கு அகற்றணும் அப்படின்னா யோகத்தை, ஏதோ ஒரு யோகம், நீங்கள் பிரம்ம யோகம் தான் வரணும்னு நான் சொல்லலை, ஏதோ ஒரு குரு கிட்ட ஒரு சக்தி வாய்ந்த பயிற்சிகளை தீட்சை வாங்கி ரெகுலராக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் பயிற்சி பண்ணணும். இந்த பிரம்ம முகூர்த்த நேரன்றது அவ்வளோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். எத்தனை தடவை கத்தி சொன்னாலும் புரிய மாட்டேங்குதுங்க நிறைய பேருக்கு. பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணும்பொழுது காஸ்மிக் எனர்ஜி அப்படின்றது அதீதபடியாக இறங்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு யோகியும் சரி, ஒரு சித்தர்களும் சரி அந்த நேரத்தில் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் பிரம்மயோகம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீங்கள் இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணும்பொழுது கம்ப்ளீட்லி உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கர்மாவும் சரி, உங்கள் மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களும் சரி எல்லாமே குறைய ஒரு புதுவிதமான சக்தி அப்படின்றது அங்கிருந்து உங்களுக்குள்ளார கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் ஆன்ம சக்தின்றது, அதுதான் இறை சக்தின்றது. பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களுக்கு உடலுக்குள்ளார அந்த இறங்கக்கூடிய அந்த சக்தி உடல் முழுக்க பரவி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு பெரிய ஃபியூலா உங்களை ஆக்கிரும். பிரபஞ்ச சக்தியும் உங்களுக்குள்ளார ஊடுருவிச்சனாலே அதீதமான சக்தி உங்களுக்குள்ளார வந்துடும். இதுக்கு தான் சொல்றது தியானத்தை பண்ணுங்க, யோகம் பண்ணுங்கன்றது. எத்தனை இன்னும் நிறைய பேர் விழிப்படையாமே இருக்கீங்க. இன்னைக்கு உடல் சொல்றதையும் மனம் சொல்றதையும் கேட்டு நீங்க செயல்பட்டுலாம். நிச்சயமாக அந்த உடல்ல இருந்து ஒரு நாள் ஆன்மா அப்படின்றது வெளியே போகும். அந்நேரத்துக்கு ரொம்ப கஷ்டமாகி போயிடும். என்னடா நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இத்தனை நாள், இது நம்ம கிடையாது. உடலும் மனமும் நம்ம செயல்பட்டு இருந்திருக்கோம். ஆனால் நம்ம இறக்கும் தருவாயில தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இறந்து பார்த்தா புரியும். அப்படி அந்த ஃபியூலா நீங்கள் இருக்கும்போதே உங்களை நீங்கள் மாற்றும் பொழுது தான் உங்களுடைய பய உணர்வுன்றது கம்ப்ளீட்டாக போகும். இது தெரியலனா, இதுக்கு நீங்கள் டெடிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். கடைசி வரைக்கும் இந்த பய நிலையிலே இருந்து, பய உணர்விலே இருந்து அப்படியே வாழ்ந்து அப்படியே போக வேண்டியதுதான். பிராணசக்தி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோன்னா முதல்ல தண்ணியை நிறைய குடிங்க. டெய்லி யோக பயிற்சிகளை பண்ணுங்க. யோக பயிற்சிகள் பண்ணும்போது மனம் பக்குவம் அடைய ஆரம்பிக்கும். பக்குவம் அடைய தைரியம் அப்படின்றது தன்னால் வந்துடும். இங்கே தைரியத்துக்கும் ஈகோக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இது ஈகோ தான் தைரியம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஒன்றும் கிடையாது. வெளியில் இருக்கிற ஒரு நாய்க்கோ பூனைக்கோ இல்லை குதிரைக்கோ எல்லாத்துக்கும் தான் ஈகோன்றது இருக்குது. அப்படியே எழுந்து அப்படியே பொங்கி கத்துறது தான் தைரியம் கிடையாது, அது ஈகோ. தைரியம் அப்படின்றது பெரும் சக்தியாக, ஒரு பெரும் நெருப்பாக, ஒரு பேராற்றலாக செயல்படுறது தான் தைரியம் அப்படின்றது. அந்த தைரியம் வரணும்னா உங்களுடைய மனம் ஆல்ரெடி ஏந்தி வந்திருக்கின்ற எல்லா கர்ம வினைகளிலும் உங்களுக்குள்ளார் எரிந்து கொண்டிருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரிடத்தில் எப்பொழுது தீயிட்டு நீங்கள் எரித்து உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்கிறீர்களோ, மனதை கடந்த ஆன்ம நிலைக்கு நீங்கள் வருகிறீர்களோ, அப்பொழுதே உங்களுக்கு தைரியம் அப்படின்றது தன்னால் வர ஆரம்பிச்சிடும். மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் மட்டும் உங்களுக்கு பயன்படாது. ஸோ இந்த 2 விஷயத்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயன்பெறும் என்று நான் நினைக்கிறேன். குருவே சரணம், குரு கடாட்சம்.